1956 அக்டோபர் 14ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாக்பூரிலே லட்சக்கணக்கானோரோடு பௌத்தத்தை தழுவிய போது RS கவாய் குடும்பமும் பௌத்தத்தை தழுவியது. ஆகவே அவர் ஒரு பௌத்தர். யார்? BR கவாய். இப்போ அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அண்மையில் சென்னையில் அவங்கள சந்தித்தேன். அந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தினாங்க. பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அவரை கூட சீஃப் ஜஸ்டிஸோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆங்கிலத்தில் பேசினாங்க. நான் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் இருக்கிறேன். எனக்கு எந்த சொந்த வீடும் கிடையாது. ஜனங்களோடு இருக்கிறேன். ஜனங்களோடு நான் போய் புத்திசத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறேன். பௌத்தத்தை பரப்பு தான் என் வேலை. ஜனங்களோட சாப்பிட்டுட்டு எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொன்னாங்க. இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியின் தாய் மக்கள் தொண்டு ஆற்றுவதில் அவ்வளவு ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். எந்த உடைமையும் எனக்கு வேண்டாம் என்கிற அந்த பற்றற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நினைச்சிருந்தாருன்னா அவங்க போய் டெல்லியில் அவர் கூட இருக்கலாம், பெரிய பங்களாவில் வாழலாம், அவ்வளவு பெரிய வசதிகளோடு வாழ முடியும். அவர் ஒரு அம்பேத்கரைட். கவாய் அவர்களின் தாயார் ஒரு அம்பேத்கரியவாதி. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த பின்னணியில் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக வந்திருக்கிறார் என்றால் அவர் சந்தித்த சவால்கள் எவ்வளவு இருக்கும். நீதிபதி சந்துரு அவர்கள் பேசும்போது ஒரு புதிய செய்தியாக இருந்தது. KR நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபோது KG பாலகிருஷ்ணன் அவர்களை வரவிடாமல் தடுக்கிற முயற்சி எப்படியெல்லாம் நடந்தது. அதனால் எந்த நீதிபதி நியமனத்திற்கும் கையெழுத்திட மாட்டேன் என்ற அறப்போரை KG பாலகிருஷ்ணனுக்காக KR நாராயணன் மேற்கொண்டார் என்கிற அந்த செய்தி. இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக, இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமான ஒடுக்குமுறைகள் இருக்கின்றன என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள்.